இதில் வந்து அடை தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கோம். சிக்கோ அரிசியும் பருப்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். வேறு இது கிரைண்டரில் அரைச்சிருக்கோம். சிக்கோ இது கிரைண்டரில் அரைச்சதுனால நான் எதுவுமே போடலை. இப்போ கருவேப்பிலை, இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, குருமிளகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூளெல்லாம் போட்டு வரமிளகாலாம் போட்டு அரைச்சிக்கலாம். ஓகேவா? இல்லை பாக்ஸ் இதோட வாஷ் பண்ணோம்ல. வாஷ் பண்ண వెతికిండ్రా ఇది పెట్టేయి. ప్లగ్ ఇన్ பண்ணு. அது மிக்ஸி போட போறோம். Hello and welcome to episode 2 of our Behind the Silicon series. My name is Lucy Hedges and right now we're at Qualcomm. இது ஓபன் செய். ஓகேவா? வாஷ் பண்ண அப்படியே நல்லா. இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இருக்குது. ஓகேவா? ஸோ அடை தோசைக்கு என்னென்ன போடணும்? இஞ்சி செப்பு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வரமிளகா குருமிளகு சீரகம் 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 பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் எல்லோ கலரில் வேணும்னா கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓகே, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, வரமிளகா. ஓகேவா? பூண்டு, இஞ்சியும் பச்சை மிளகாவும் எடுத்து போடு. நல்லா வாஷ் பண்ணிட்டு போடு. எல்லாமே வாஷ் பண்ணிட்டு தான் போடணும். போடு, போதும். தண்ணியை வடிச்சிட்டு போடணும். சுத்தமாக தண்ணியை வடி. பச்சை மிளகா, ஓகேவா? ஸோ எத்தனை ஐட்டம் போட்டிருக்கோம்? 1 2 3 ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம். என்னென்ன போட்டிருக்கோம்? సెప్పు ఏమేమి వేసుండేమంట? ఏమేమి వేసుండేం సెప్పు? గార్లిక్, அப்புறம் இஞ்சி, இது என்னது இது? பச்சை மிளகா. சரியா? வரமிளகா எடு. காம்பை பிச்சுட்டு போடு. காம்பு போடக்கூடாது, மிளகாவை மட்டும் போடு. காம்பு ட்ராஷ் பண்ணிட்டு வா. இன்னொரு மிளகா எடு. 2 மிளகா போடுறோம். இவ்வளோ குவான்டிட்டிக்கு 2 மிளகா போட்டு தானே கரெக்டாக இருக்கும். இது வெய், நான் அப்புறமா போட்டுக்கிறேன். காம்பு போடக்கூடாது. ஓகேவா? கருவேப்பிலை கழுவி போடு. நல்லா வாஷ் பண்ணி బాగా వాష్ చేసాం. நல்லா வாஷ் பண்ண உதற. அழுக்கு, அதில் அழுக்கு மண்ணெல்லாம் இருக்கும், தூசி எல்லாம் இருக்கும். இது எடுத்து விடு, உள்ளே எடுத்து விடு. சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு போடு. தண்ணி வடிச்சிட்டு தான் போடணும். போடு. சுத்தமாக எடு.
లాక్న వేసు. தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு போட ஐத்தி. பிடி பிடி சீரகம் 2 ஸ்பூனு, நல்லா ஃபுல் ஸ்பூன் எடு. பிடி இப்படி பிடிச்சி எடு. நீ 1 ஸ்பூன் எடு. நீ கொஞ்சம் போடு. ஓகேவா? சீரகம் ஓகே போதும், சீரகம் போதும். சோம்பு ஒரு கொஞ்சமாக எடு. இவ்வளோ போட்டால் போதும். சோம்பு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 ஸ்பூனு. புடி. சோம்பு எப்பவுமே ரொம்ப போடக்கூடாது. இந்த அடை தோசைக்கெல்லாம் சும்மா ஃப்ளேவருக்காக தான் போடணும். மூஸ்பெட்டோ దీని మొయ్యి ఫస్ట్. கொண்டு పెట్టు. எடுத்துட்டு வந்து அது போட்டதெல்லாம் கொண்டாந்தீங்க வை. வச்சிரு. சீரகம் மூடு. 2 ஸ்பூன் எடுத்துடலாம். இது கொஞ்சமாக சீரகம் நான் போடுறேன். சரி மூடி. இப்போ குருமிளகு. ஓகேவா? குருமிளகு கை காட்டு. கை ஈரமாக இருக்கா? கை காட்டு, அந்த ரைட் ஹேண்ட் காட்டு. நல்லா நல்லா காட்டு. குருமிளகு. ஓகேவா? பெப்பர் கார்ன்ஸ். ஓகே போட்டுரு. சார் நம்ம எத்தனை ஐட்டம் போட்டிருக்கோம் இதில் சொல்லு பார்ப்போம். 8 ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம். என்னென்ன சொல்லு. என்ன? இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி. எண்ணி சொல்லு எத்தனை ஐட்டம்ஸ் இதில் போட்டிருக்கோம் அதித்தி. இஞ்சி, பூண்டு, யோசி. பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் 5 ஆச்சா? அதுக்கப்புறம் 6 என்னது? குருமிளகு, சீரகம், 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 சோம்பு. சோம்பு வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். அது சும்மா கொஞ்சமாக பேருக்கு தான் சோம்பு போடணும். ஓகேவா? இத்தனையும் போட்டு அரைச்சாதான் அடை தோசைக்கு நல்லா இருக்கும். மாவில் கலக்கும் போது நம்ம மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் மொத்தம் 8 ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம். சரியா? அதிதி ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊத்தாம ட்ரையா அரைச்சிக்கலாம். போடு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். போடு மிக்ஸி. లాక్ చేస్తావు బాగా. లాక్ చేయి. చేసేస్తివా? పెట్టుకో, పైకి పెట్టు. எத்து. பூண்டெல்லாம் சரியா அரையில பாரு. கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சரியா? கொஞ்சமா ஊற்றணும் தண்ணி. போதும் போதும் போதும். மூஸ்பெட்டு நல்லா நைஸாக அரையணும். நசா லாக் செய் அதித்தி. யூ நீட் டு லாக் இட். லாக் பண்ணல. இது ஃபஸ்ட்டு இதை வந்து ஆஃப் பண்ணாமல் லாக் பண்ணக்கூடாது, தெரிச்சிரும். அப்படியே இதை ஆஃப் பண்ணிட்டு தான் லாக் பண்ண. தள்ளி விடு. அப்படி லாக் பண்ணு.
எடுத்து பாரு. மெதுவா மெதுவா ஓப்பன் பண்ணு. மெதுவா மெதுவா. பற்றி இன்னும் அந்த பூண்டு கொஞ்சம் சரியாக அரையில பாரு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். గ్రైండ్ చేసుకుంటాం. ఇంకో స్పూన్ ఎత్తి உள்ள தள்ளி விட்டாதான் அரையும் இல்லையா? அவ்வளோதான். இந்த மிளகாவும் இப்போ வர மிளகா கொஞ்சம் பச்சை மிளகா பூண்டு சரியாக அரையணும். சிக்கு மூடு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. Did you lock it? Very good. Go for the next speed. Chiku, next speed go. ஓப்பன் చేసాం. ஓகே, ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு. ஸ்பூன் போட்டு பார்க்குறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றினாதான் அரையும். எஸ் சிக்கு. இப்போ சூப்பராக அரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அரையணும். தட்ஸ் ஓகே. ஓகே, இதை எடுத்து மிக்ஸ் பண்ணிதில்ல, எடு போடு. இப்படி வச்சு போடு. இப்படி பிடி. பிடிச்சு போடு. பார்த்து உள்ளே போட்டுறாத. கெட்டியாக பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக போடு. வெரி குட். ரெட் சில்லி போட்டு அரைச்சோம்ல, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. ஓகே சிக்கு, ரெட் சில்லி போட்டு அரைச்சனால தான் இந்த கலரில் இருக்கு. போட்டுட்டியா? இங்கே காட்டு. கடைசியாக இருக்கிறது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலாசிக்கலாம். இங்கே இருக்க சைடில் இருக்கிறதுல எடு. உதறக்கூடாது, உள்ள வச்சு போடணும். உதறினா வெளியே சிந்திரும். ஓகேவா? ஓகே, போதும். காட்டு. ஓகே, இரு. அந்த மூடி எடு. மூடி எத்து. மூடியில் உண்டை எத்தி வேசோ. ஸ்பூனில் தள்ளி விடு. பிடிச்சுக்கோ பத்திரமா. மூடியை உள்ளே போட்டுறாத. நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு தான் போடணும். உதறக்கூடாது சிக்கு. ஒவ்வொரு இதாக க்ளீன் பண்ணு. திருப்பிக்கோ. திருப்பிக்கலாம். பிடிச்சுக்கோ. உள்ள போட்டுறாத மூடிய. வெளியே சிந்தாச்சிக்கோ. இந்த பக்கம் திருப்பி விடுறேன். கெட்டியாக பிடிச்சுக்கணும். ஓகே,
ஓகேவா? காட்டு. சரியா? இதெல்லாம் க்ளீன் பண்ணுறாரு. இது மாவு அரைச்ச தண்ணி தான். ஓகேவா? சும்மா ஓவராக தண்ணி ஊற்றுனா அப்புறம் அடை தோசை வராது. நான் மாவு அரைச்ச தண்ணியே கொஞ்சம் அதுலேருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே. மிக்ஸி போட்டுக்கலாம். அதை எடுத்து போடு. மூடு. இது சுத்தமாக வரணும்ல, கொஞ்சம் மாவு அரைச்ச தண்ணி இருந்துச்சு, அதுதான் எடுத்து. ஆஃப் பண்ணிடு. இப்போ ஆஃப் பண்ணு. இங்கேடு. ஓகேவா? சுத்தமாக அப்படி அலாசி மாவில் ஊற்றிடு. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். மாவு தண்ணி கொஞ்சம் இருக்குது. அப்படியே காஃபி மாதிரி இருக்கு பாரு ஐத்தி. பாலில் காஃபி போட்ட மாதிரி இருக்கு. சிக்கு, பாலில் காஃபி பவுடர் போட்ட மாதிரி இருக்கு. அப்படியே தான் க்ளீன் பண்ண ஃபுல்லாக பாரு எப்படி இருக்கு. ஓகே, மாவு அரைச்சது தண்ணி ஃபுல்லாக ஊற்றி. பேசோ. ஓவராக தண்ணி ஊற்றினா தோசை வராது. அதனால அந்த மாவு தண்ணியை எடுத்து மிக்ஸி போட்டு அலாசறோம். புரியுதா? சும்மா தண்ணி மேலே தண்ணி ஊற்றிட்டு இருக்கக்கூடாது. போட்டு ஆஃப் பண்ணிடு. சாதிச்சுக்கு ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணு. வெயிட் பண்ணு. அது ஓடு நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எத்தோ நின்னக்கப்புறம் தான் எடுக்கணும். ஓட எடுக்கக்கூடாது. ஓகேவா? இல்லை கொஞ்சம் ஊத்துற. அலாசு. உள்ள ஊத்திர. அவ்வளோதான், விட்டுரு. அங்கே வச்சிரு. இதை எடுத்து உள்ள ஊத்திரு. ஓகே, எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம். அரிசி பருப்பு முதல்ல ஃபர்ஸ்ட் அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன போட்டு அரைச்சிருக்கோம்? 8 ஐட்டம்ஸ் போட்டு அரைச்சிருக்கோம். என்னென்னது? என்ன? இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, சோம்பு, சீரகம், குருமிளகு, அப்புறம் என்ன? இல்லையே, ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங். என்ன மிஸ்ஸிங்? சோம்பு, ஏதோ ஒரு ஐட்டம். வரமிளகா சொன்னேன் இல்லை? வரமிளகா சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் 8 ஐட்டம்ஸ். ஓகேவா? இப்போ பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, மாவில். பெருங்காயத்தூள் எடு, போடு. எங்கே போடணும்? மாவில் தான். எங்கே போடணும்னு கேட்குற? இது ப்ரெஸ் பண்ண அப்போ தான் வரும். புது ப்ரெஸ் பண்ண டூ மச். இங்கே பாரு எவ்வளோ வந்திருக்கு பாரு. ரொம்ப போடக்கூடாது. க்ளோஸ் இட். இது வெயிட் பண்ணு. திருப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. க்ளோஸ் பண்ணிட்டு செக் பண்ணணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடு. ரொம்ப கை அதுக்குள்ளே என்ன பண்ண? 1 ஸ்பூன் போதும். ஓகே, மூஸ்பெட்டு. அதுக்குள்ளே மஞ்சத்தூள் கீழே கொட்டியாச்சு. இப்படி திரும்புறதுக்குள்ளே
எதையுமே கவனமாக பண்ணணும் அதித்தி, பொறுமையாக எடுக்கணும், புரியுதா? இந்த கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண. எல்லாமே போட்டாச்சு, நம்ம உப்பு மட்டும்தான் போடணும், அதை நம்ம ஊற்றும் போது போட்டுக்கலாம். சரியா? இந்த மிக்ஸ் பண்ணு, பக்கத்தில் வச்சுக்கோ. அப்படியே தான் தொடச்சி, இங்கே பாரு அதுக்குள்ளே எப்படி இருக்குதுண்ணா. ஸோ மஞ்சத்தூள் கடைசியாக பஞ்சத்தூள் பெருங்காயத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சிடணும். ஓகேவா? நம்ம ஊற்றும் போது நம்ம உப்பு போட்டுக்கலாம். சரியா? இப்போ உப்பு போட்டால் கொஞ்சம் புளிச்சிடும். ஊற்றும் போது நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிரு, ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம ஊற்றும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற்றிக்கிட்டா முடிஞ்சது. ஓகே ஓகே சிக்கோ. அவ்வளோதான், ஆல் டன். இப்போ சைட்லலாம் இப்படி எடுத்து விடணும் அதித்தி. இங்கே பாரு, சைட்லலாம் இப்படி என்ன பண்ணணும், இப்படி எடுத்து விடணும். இல்லாட்டி மாவெல்லாம் அப்படியே என்ன ஆகும், காஞ்சு போயிடும். சைடில் எடுத்து விடலன்னா மாவெல்லாம் சைடில் ஃபுல்லாக காஞ்சு கிடக்கும். ஓகேவா? நியூஸ் பேப்பர் அதை பிடுங்கி விடு, உள்ள தள்ளி வை. ஜார் எத்தோ, ஜாரு மூடி கழுவி வச்சிரு. இந்தா வாஷி. உள்ள கை விட்டு கழுவு, பிடிச்சு கழுவு. சைட்லலாம் கழுவு. அப்படி தான். ஓகே. அலாசி, அப்படியே அலாசி விடு. கீழே ஊற்றிடு. பின்னாடி கழுவி விட்டுரு. பின்னாடி திருப்பி கழுவு. ஆமாம், அதுக்குள்ளே நீ அப்படியே தண்ணி அப்படியே இது பண்ணால் போதும். சைடில் கழுவு. வெரி குட். இந்த சைடில் பார்த்தியா, அங்கே இந்த சைடில் இங்கே இருக்கும் பாரு, இந்த கார்னரில். உள்ள கழுவு. உள்ளே வச்சு கழுவு, தண்ணி வெளியே சிந்து. அவ்வளோதான். ஓகே, நீ கழுவியாச்சா? காட்டு. சூப்பர். வை. மூடி எடு, மூடி எடுத்து. கடுவு. முசை లాగున పెట్టి కడుగులంటే వలపట్ల సింది అంట. అలా సీర్. பின்னாடி கழுவு. வெரி குட், சூப்பர். சூப்பராக அடுத்த தோசைக்கு நம்ம அரைச்சிட்டோம். ஓகே, போதும். சைடில் இங்கெல்லாம் கழுவு. இந்த 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 இதுக்கு பேர் கேஸ்கெட். ஓகே, சைடில் கழுவி திருப்பி. ஏன்னா அங்கெல்லாம் நம்ம அந்த மசாலாலாம் ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த கருப்பாக இருக்குல்ல, அதுக்கு பேர் கேஸ்கெட். என்னது? கேஸ்கெட். ஓகே. உள்ள போதும். சராசி లాగున పెట్టి కడుగు. అంతేదా, వాష్ చేస్తాను. అంతేదా. ఓకే, పెట్టి இப்படி வச்சிரு. அப்படி மூடக்கூடாது டைட்டாக, இப்படி தான் வைக்கணும். ஓகே.